தெரிஞ்ச முகங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்கன்னு சொன்னால் அது சொல்கிறது யார்? அவங்களா தான் அவங்களே தெரிவிச்சுக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, என்னை திருடுறான்னு கேட்டால் நான் திருடன் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்கள கேட்கும்போது அவங்கள தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. மற்றபடி யாருமே வந்து அதை நினைக்கல. யார் வேணாலும் நிற்கலாம், ஆனால் மக்கள் பார்த்து போடுறது தானே. தெரிஞ்ச முகமாக தெரியாத முகம்னாலும் நல்ல ஆட்சி எப்படி இருக்குதோ அதை பார்த்து தானே போடுவாங்க. பிஜேபி சார்பாக கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை சார். இங்கே மயிலாப்பூர் தொகுதியில் பொறுத்தவரை டிஎம்கே தான் கண்டிப்பாக வரும். ஆனால் மயிலாப்பூர் தான் பிராமின் அதிகமாக இருக்காங்க, அதை நம்பி தான் வந்து தமிழக கிளம்புறாங்க. அது முன்னாடி அப்படி இருந்தாங்க, இப்போ அந்த ஜாதி மதமெல்லாம் கிடையாது சார். எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். ஒன்றில் நேற்று இங்கே வந்து இந்தியா நகரில் மீட்டிங் போட்டாங்க. மக்கள் வந்து நகர் மக்கள் அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் சொன்னீங்களே அதே மாதிரி அந்த ஏரியா ஆட்கள்லாம் கூட்டு வந்து பாஸ் காமிச்சு கூட்டம் மீட்டிங் நடத்திட்டு போனாங்க. அதாவது இந்த இடத்த ஜெயிக்கிற இடத்துல நிற்கிற அந்த நின்று வந்து மக்கள்கிட்ட ஓட்டு இல்லையா? மக்கள் வந்து நல்ல தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஜாதி தான் வந்து ஒரு இதோ நிர்ணயம் பண்ணுறது. மக்களுடைய மனநிலை, மக்களுடைய சேவை என்ன, அதை பார்த்து தான் இப்போ வாக்களிக்கிறது. அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு தெளிவாகிட்டாங்க.